லெஜண்ட். ஆமா ஆமா. இவர் எவ்வளவு ஸ்பெஷல், ஏன் இவருக்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியம்? இப்போ என்ன ஃபர்ஸ்ட்ல ஒரு 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 லெஜண்ட், ஒரு டைரக்டர், ஃபோட்டோகிராஃபர், கேமராமேன் சார், இது எல்லாமே என்னை ஃபோட்டோ எடுத்தது, சினிமாவுக்கு எடுத்தது சார் தான். எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டில் எடுத்தது. அந்த ஸ்டில்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கு. அந்த ஸ்டில்ஸ் அது ஒரு என்ன ஒரு மேஜிக் பண்றாருன்னு தெரியாது. ஒரு தர்மாக்கோலோ ஒரு ரிஃப்ளெக்டோ எதுவுமே போட மாட்டார். ஓகே. அப்படி வந்து நிற்க சொல்லுவார். அதெல்லாம் மூஞ்சி நல்லா தொடச்சி, அவரே டிஷ்யூ பேப்பரை கொடுத்து நல்லா தொடக்க சொல்லுவார். அவரே வந்து தலையில அப்படி இதெல்லாம் பண்ணி விடுவார். அப்படி நிச்சயம் எடுப்பார். அவ்வளோ இருக்கு, அவ்வளோ அழகா இருக்கு. ஃபேஸ் அவ்வளோ அழகா இருக்கு. யார் எடுத்தாலும் அவ்வளோ எடுப்பார். எனக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு டைரக்டராக மட்டும் இல்லை, எனக்கு வந்துட்டு பொண்ணு பார்த்து எனக்கு கல்யாணம் பண்றதுக்கெல்லாம் முடிவு பண்ணிட்டார். அவங்க சொந்தக்கார பொண்ணை. ஓகே. அதுக்கு முன்னாடி நான் இந்த மிஸ்ஸஸோட லவ் பண்ணிட்டு இருக்கிறதுனால மிஸ் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு என் மேல ஒரு டைரக்டரா மட்டும் இல்லை, அவ்வளவு என்னை கேர் எடுத்துக்கிட்டார். ஓகே. என் மேல ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து பார்த்துட்டார். கண்டிப்பா அப்பா ஸ்தானத்துல இருந்து எனக்கு வந்து நல்லா பண்ணணும், நல்லா செய்யணும். எனக்கு சின்ன வயசுல அப்பா அம்மா இல்லை, அதனால அவருக்கு தெரியும். அதனால இந்த பையனுக்கு நம்ம பார்த்துக்கணும், நம்ம கேர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அவர் சொந்தக்கார பொண்ணா நமக்கு பார்த்தாரு. அதான் பெரிய விஷயம். கோபமும் எவ்வளவு பாசம் இருக்கோ. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருக்கலாம், சார் நான் வந்துட்டு நான் லவ் பண்றேன், லவ் பண்ண சொல்லியிருக்கலாம். ஒரு பயம் எனக்கு, நான் ஆல்ரெடி வண்ணவன பூக்கள் நான் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ ராமநாதத்துல பாதி படம் முடிஞ்சுது. ராமநாதத்துல நடந்துட்டு இருக்கும்போது அது முடிஞ்சா கூட ஒரு பயம், நம்மளை எது தூக்கிடுவாங்களா செஞ்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் சொல்லவே இல்லை, டைரக்டர் சொல்லவே இல்லை. நான் அப்படி வந்துட்டு இப்படி வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படி எதுவுமே சொல்லல. அந்த பொண்ணை பார்க்கும்போது, அந்த பொண்ணு கூட பேசும்போது நான் அதை பத்தி எல்லாம் பேசுறப்போ சரி சரி சார் சரி சார் சரி சார்ன்ற ஒரு இது. நான் கல்யாணம் பண்ணி அதுவுமே வந்துட்டு என் பத்திரிகையில வந்து எனக்கு கார்டியன் வந்துட்டு பாலுமந்தா சேர போட்டு தான் பத்திரிகையில அடிச்சேன். பட் ஆனால் அவருக்கு போய் கொடுக்கல, நான் கொடுக்கறதுக்கு பயம் இருந்துட்டு. பட் நம்ம தெரியாம போய் திருப்பி போய் ரகசியமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பார்த்தா காலைல பேப்பர்ல வந்துருச்சு. அது ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு. என் கூட ரொம்ப நாள் பேசாம இருந்தாரு. அந்த இன்சிடென்ட். ஆமா, ரொம்ப இன்சிடென்ட் எங்களுக்குள்ள ரொம்ப. எப்ப சார் மறுபடியும் பேசினாரு? அதுக்கப்புறம் என் மிஸ்ஸஸை கூட்டிட்டு போய் சமாதானப்படுத்தினேன். ஓகே.